நானே ஜீவன் பாடுங்க பாடுங்க. நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என்றார் இயேசு நானே ஜீவன் என்றார். நல்லா வாய்ஸ் சூப்பர். உள்ளூர் செல்ல லோக்கல் பஸ் வேணும், வெளிநாடு செல்ல ஏரோப்ளேன் வேணும், பரலோகம் செல்ல பரிசுத்தம் வேணும், பரலோகம் செல்ல பரிசுத்தம் வேணும். நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என்றார் இயேசு நானே ஜீவன் என்றார். நானே வழி பாடுங்க பாடுங்க எல்லாரும் பாடுங்க. நானே ஜீவன் என்றார் இயேசு நானே ஜீவன் என்றார். ட்ரெஸ்ஸ சுத்தம் செய்ய சர்ஃபெக்சல் வேணும், வீட்டை சுத்தம் செய்ய பாடுங்க. லைசாலும் வேணும், நம்மை சுத்தம் செய்ய இயேசு ரத்தம் வேணும், நம்மை சுத்தம் செய்ய இயேசு ரத்தம் வேணும். நானே வழி சொல்லுங்க. நானே சத்தியம் நானே ஜீவன் கேர்ள்ஸ் பாடுங்க கேர்ள்ஸ் பாடுங்க. இயேசு நானே ஜீவன் என்றார். வெரி குட் வெரி குட். நானே வழி இன்னும் சத்தமா. நானே சத்தியம் நானே ஜீவன் என்றார். வெரி குட் வெரி இயேசு குட். நானே ஜீவன் என்றார். ஓகே இன்னொரு ஒரு டைம் பார்த்து. இருக்கீங்களா? இன்னைக்கு எத்தனாவது நாள்? 3வது நாளா? வெரி குட். வெளியே வரவா? நான் வரமாட்டேன். எனக்கு உங்களை பார்த்தா பயமா இருக்குது. ஆமா, பயப்படாம வரவா? என் பேர் என்ன பேர் சொல்லுங்க, அப்பதான் நான் வருவேன். ஆ? ஜானியா? டேய் ஜானி, இங்க வாடா. இல்லை நான் வரமாட்டேன். உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன் தெரியுமா? ஏன் சொல்லுங்க. இப்போ நான் நல்ல பிள்ளையா மாறிட்டேன். பிள்ளைங்களா, இப்போ நான் ஒரு நாடகம் பார்க்கலாமா? நீங்களா பெற்றோர் கீழ்ப்படுவீங்களா? கீழ்ப்படுவீங்களா? டேய் தம்பி, நீ கீழ்ப்படிய மாட்டேன் தானே? நான் வந்து உங்கள் வீட்டில் வந்து நான் பார்த்தேன்ல, நீ வந்து உங்கள் அம்மா அப்பா சொன்ன கேட்க மாட்டேன். கேட்பியா? வெரி குட். நான் இன்னைக்கு பல்லு விளக்கிட்டேன். நீ விளக்கினியா? நீ தான் விளக்கவே இல்லை. சி, நீ குளிச்சியா? நீ யாருமே குளிக்கல, நான் தான் குளிச்சிருக்கிறேன். சரி, இப்ப இப்ப பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளை எப்படி இருக்கும் என்பதை குறித்து ஒரு நாடகம் பார்க்கலாமா? ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ கூட நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாமா? 1 2 3 4. டேய் ஹாரிஸா. அப்பா சொல்லுங்கப்பா. டேய் எங்கடா இருக்க? அப்பா நான் இங்க தான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. டேய் ஹோம்வொர்க் முடிச்சியா? மேத்ஸ் ஹோம்வொர்க் முடிச்சியா? ஐயோ முடிக்கலையே. முடிச்சிட்டேப்பா. முடிச்சியா? ஆமாப்பா முடிச்சிட்டேப்பா நானு. தமிழ் எக்ஸாமுக்கு படிச்சியா? ஐயோ இல்லப்பா, இனிமே தான் படிக்கணும். டேய் வந்து படுறா. இதோ வரேன்ப்பா. சீக்கிரம். ஓகே. இந்த அப்பா வேற அந்த ஹோம்வொர்க்க பண்ணு இந்த ஹோம்வொர்க்க பண்ணுன்னு
எதையாவது சொல்லிட்டே இருக்காங்க. குட்டீஸ், அவங்கெல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க. ஓகேவா? நம்ம ஜாலியா ஒரு ட்ரிப் போலாம். ஓகேவா? படகுல போய் அங்க சுத்தி பார்த்து நம்ம ஜாலியா போலாம். ஓகேவா? படகுல போலாம், படகுல போலாம், படகுல போலாம், படகுல போலாம். ஹே! என்னடா அது எப்பட கஷ்டமா இருக்குதா? இன்னைக்காவது நம்ம பொழப்பு போகுமான்னு தெரியலையா? யாரையுமே காணோமே, என்ன பண்றது? டேய் நல்லா கவனிங்க, என்ன சொல்றதுன்னு கவனிங்க. வானெல்லாம் கருகருக்குதே. ஐயோ, அப்படின்னா மழை பெய்யுமா? சரி, கொஞ்ச நேரம் நியூஸை பார்ப்போம். எங்கடா அந்த யூடியூபு? வானிலை அறிக்கை. ஏப்பா மீனவர்கள, யாரும் கடலுக்கு போயிடாதீங்கப்பா, கனமழை பெய்ய போகுதான். 3 நாளைக்கு கடல் பக்கம் போகாதீங்க, மீறினா உசுரோட திரும்ப மாட்டீங்க, பார்த்துக்கோங்க. ஐயோ, 3 நாள் கடலுக்கு போகக்கூடாதா? ஐயோ, இப்படியே இருந்தா நம்ம பொழப்பு நாரிரும். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி, கடலுக்கு போனால் ஆபத்துன்னு சொல்கிறாங்க. நம்ம யாராவது பசங்க வந்தால் கடல் ஆழத்துக்கு போகாமல் கிட்டையே பார்த்துட்டு வந்துடலாம். சரியா? சரி, என்னத்தான் பண்ணுறது? ஹாய் அங்கிள். ஹாய். டேய் ஹாரிஸ், என்னடா அந்த பக்கம்? ஆமா அங்கிள், நான் உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்தேன். அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன். என்ன முக்கியமான விஷயமா? ஆமா அங்கிள். உங்க அப்பா எல்லாம் இந்த பக்கம் விட மாட்டாரா? என்ன இந்த பக்கம்? யோ யோவா, என்னப்பா மரியாதை குறையுது? என்னையா நீ எங்க அப்பா மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க? தம்பி, பெரியவங்க கிட்ட கொஞ்சம் மரியாதையா பேசுப்பா. அப்ப பெரியவங்க மாதிரி நீங்க பேசுங்க. எப்ப பார்த்தாலும் கேள்வி மேல கேள்வி கேட்டு யோ இப்ப கூட்டிட்டு போக முடியுமா? முடியாதுயா? தம்பி, என்னப்பா நீ அதிகாரத்தோட பேசுற? இப்படி எல்லாம் பேசுறது தப்பு. ஏசாமிக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஐயோ, நீயும்பா அந்த பக்கம் போனா பாஸ்டர், அந்த பக்கம் போனா அப்பா அம்மா, எல்லாரும் அட்வைஸ் பண்ணி பண்ணியே சாவடிக்கிறீங்கயா என்ன. தம்பி, அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. நீ ரொம்ப நல்ல பையன்னு கேள்விப்பட்டேன். அரைச்சே அமைதியா இருங்க. நான் நல்ல பையன் உங்ககிட்ட சொன்னனா நானு? இப்ப நீங்க கூட்டிட்டு போலனா உங்க படகு சங்கத்துக்கிட்ட சொல்லி உங்க படகு எனக்கு எடுத்துட்டு போக வச்சிருவேன். ஐயோ தம்பி, உனக்கு அவரெல்லாம் தெரியுமா? ஆமா, முனுசாமி அங்கிள் எங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்டு. ஐயோ தம்பி, இந்த படகு வச்சு தான் என் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்குது. அதில் மண்ணெளி போட்டுறாத. சரி, இன்னைக்கு வானம் ரொம்ப கருகருக்குது, ரொம்ப ஆபத்தாக இருக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு போகலாமா? முடியாது முடியாது முடியாது, நாளைக்கு நீங்க என்ன கூட்டிட்டு போங்க. நாளைக்கா? ஐயோ, இது வேற பயமுறுத்துறான். என்னத்த பண்ண? சரி தம்பி, நாளைக்கு வா, நீ பார்த்துக்கலாம். கண்டிப்பா நாளைக்கு நம்ம போறோம். ஓகேவா? சரிப்பா, போயிட்டு வா. படகுல போறோம், படகுல போறோம், படகுல போறோம், படகுல போறோம். ஆஹா, என்னடா இது? இத்தூண்டு வாய்ஸ்ல இப்படியா? ஐயோ, இது ரொம்ப டேஞ்சர் ஆச்சே. தம்பிங்களா, நீங்களும் இப்படி இருக்காதீங்க. பெரியவங்கள மதிச்சு நடந்துக்கோங்க. ஏசாமிக்கு பிடிக்கவே பிடிக்காது. சே, ஹாரிஸ் ரொம்ப நல்ல பையன் நினச்சனே, இப்படி இருக்கான். சரி, அவனுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். டைம் என்ன ஆகுது? இந்த அங்கிள் இன்னும் வராம நம்ம உயிர் வாங்கிட்டு இருக்காரு. ஐயோ ஐயோ. எந்த சத்தை நீர் மாற்றுமே. தம்பி, என்னப்பா இந்த பக்கம் உட்காந்துருக்க இங்க இந்த நேரத்துக்கு? யோ, நீ வர்றது லேட். இதுல பாட்டு வரையா பாடிட்டு வந்து என்ன வெறுப்பா ஏத்திட்டு இருக்க? ஏசாமி பாட்டு பாடினப்பா. சரி, என்ன இவ்வளோ காலையிலயே வந்திருக்கிற இங்க? ஒரு இடத்துக்கு சுத்தி பார்க்க போறோம்னா ஒரு அக்கறையில உங்களுக்கு அந்த குறித்த நேரத்துக்குள்ள வரணும்னு உங்களுக்கு தெரியாதா? தம்பி, இன்னைக்கும் வானம் கருகருன்னு இருக்குது, மேல பாரு. யோ, என்ன நீ டென்ஷன் பண்றியா? வானனா கருகருன்னு ஆகும், திடீர்னு மஞ்சள் கலர் ஆகும், திடீர்னு பச்சை கலர்ல ஆகும். அது வானனா அப்படிதாயா இருக்கும். தம்பி, நீ ரொம்ப பேசுறப்பா. சரி, படகுல கொஞ்ச தூரம் கூட்டிட்டு போட்டா?
முடியாது முடியாது முடியாது, நான் அந்த தீவு வரைக்கும் போக போறேன். தம்பி என்னப்பா தீவு கீவுன்னு என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க? இதுக்கு தான் படிக்கணும்னு சொல்றது. அங்கதான் மிகப்பெரிய புதையல் இருக்கு. புதையலா? எனக்கு தெரியாத புதையலா? தம்பி அது உங்ககிட்ட கதை சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த கடலை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் சொல்கிறேன். இன்னைக்கு போகிறது ஆபத்து. ஆபத்துலாம் ஒண்ணுமே இல்ல. ஆபத்துக்கெல்லாம் நான் பயப்படுற ஆளும் கிடையாது. ஒழுங்கா படகு எடுங்க, நம்ம கிளம்பலாம். சரிப்பா, இந்த 100 ரூபா கொடுக்குறியா? எது 100 ரூபாவா? இந்த ஆமா. படகுல போறதுக்கு 100 ரூபாவா? 10 ரூபாய்க்கு மேல ஒண்ணையுமே தர மாட்டேன். தம்பி ரொம்ப செலவாகும், நீ கிளம்பு. நீ ஓஹோ, அப்படியா விஷயம்? முனுசாமி ஐயோ ஐயோ தம்பி என்னப்பா ஆவுனா அந்த பேரை இழுக்கிறேன்? ஆஹா, அந்த பேர்ல தான் பவரே இருக்கு. நீங்க ஏதாவது பண்ணா நான் எங்க அப்பா கிட்ட சொல்லி முனுசாமி அங்கிள் கிட்ட சொல்லுவேன். வேணாம்ப்பா வேணாம்ப்பா, இந்த படகை வச்சு தான்ப்பா பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்குது. இதுலயும் மண்ணலி போட்டுறாத, நான் உனக்கு 10 ரூபாய்க்கு கூட்டிட்டு போறேன். அப்படி சொல்லுங்க. படகுல ஏறு, நல்லா ஏறு, நல்லா ஏறி உட்காரு. போமா? போலாம், போலாம். படகு தம்பி தம்பி யோ, நான் உனக்கு இங்க பாருப்பா, வானம் ரொம்ப கருகிருக்கு. அதே மாதிரி கடல் அலையெல்லாம் பயங்கரமா அடிக்குது. படகு அங்கேயும் எங்கேயும் ஆடுது. இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம மேல போக வேண்டியதுதான். அதனால வீடு திரும்பிடுவோமா? யோ, நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? முனுசாமி அங்கிள். ஐயோ ஐயோ தம்பி தம்பி தம்பி, என்னப்பா நீ ஆவுனா பயப்படுத்துற? ஏசாமி பிள்ளைங்க இப்படி எல்லாம் செய்யலாமா? யோ, இந்த இடத்தை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போங்க. சரி சரி சரி, கத்தாத. என்ன இந்த சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். தம்பி, தாய்க்கும் தகப்பனுக்கும் கணப்பண்ணுன்னு ஆண்டு சொல்லியிருக்காருல்ல. ஐயோ, அப்ப நீ ஃபர்ஸ்ட் எனக்கு கணம் பண்ணுங்க. நீயும் கணம் பண்ணு. சரி சரி, நான் கூட்டிட்டு போறேன். இப்போ என்ன பண்றது? இப்போ போலாமா? போவோம். வீட்டுக்கா? வீட்டுக்கா? முனுசாமி அங்கிள். சரி சரி, தீவுக்கே போவோம், தீவுக்கே போவோம். அது வாங்க போலாம். என்னத்த பண்றது? தீவுக்கு போவோம். எல்லோ ஐலசா ஐலோ எல்லோ ஐலசா எல்லோ. தம்பி தம்பி, ஐயோ இடி அடிச்சிருச்சு. இந்த மாதிரி படங்களை உடஞ்சு போச்சு. தம்பி எங்க போற? ஐயோ, அங்கிள் அங்கிள், என்ன காப்பாத்துங்க அங்கிள். ஐயோ தம்பி எங்க போனானே தெரியலையே. இதான் சொன்னேன், எப்போ பார்த்தாலும் தாயும் தகப்பனையும் கணப்புன்னுப்பா, இப்படி எல்லாம் போகாதப்பா, ஆபத்துல மாட்டிக்குவாப்பான்னு சொன்னேன். படிச்சு சொன்னேன், கேட்கலையே. எங்க போனா தெரியலையே. சரி, அப்போ எப்படியாவது நீச்சல் அடிச்சு போயிருவோம். ஐயோ என்ன பண்றேன்னு தெரியலையே. எப்படியோ நான் கரைக்கு வந்து சேர்ந்துட்டேன். ஆனா இந்த ஹாரிஸ் பையன் கரைக்கு வந்தானானே தெரியலையே. ஐயோ தெரியாம இவனை கூட்டிட்டு போயிட்டேன். அங்கிள் ஏய் ஹாரிஸ் ஹாரிஸ், என்னடா? சரி 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 சரி, என்னடா இப்படி இருக்க? உயிரோடு இருக்கியா நீ? என்னால நம்பவே முடியலையே. அங்கிள், நான் ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன் அங்கிள். அப்படியா? என்னடா ஆச்சு? எப்படிடா தப்பிச்ச? அங்க இருக்கிற படகுல வேற ஒருத்தவங்க வந்தாங்களோ, அவங்க என்ன காப்பாத்திட்டாங்க. அவங்க கூடவே நான் வந்துட்டேன் அங்கிள். அங்கிள், நான் ரொம்ப பயந்துட்டேன் அங்கிள். சரி சரி, பயப்படாதடா பயப்படாதடா. நான் ஏதோ கடல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால நீச்சல் அடிச்சு வந்துட்டேன். ஆனா உன்னை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன். பெரியவங்க கிட்ட நீ மரியாதை இல்லாம நடந்தனால என்ன ஆச்சு பாத்தியா? அங்கிள், ரொம்ப ரொம்ப சாரி அங்கிள். உங்களை நான் ரொம்ப மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டேன் அங்கிள். நான் எந்த வார்த்தையுமே கீழ்ப்படியாம போயிட்டேன். கடவுள் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து மறுபடியும் எனக்கு கரெக்ட் பண்ண பாக்குறாரு அங்கிள். ஆமாண்டா ஹாரிஸ், எப்படியோ நீ அவரை நேசிக்கலனாலும் அவர் உன்னை நேசிக்கிறாரு. அதனால நீ இனிமே வந்து தப்பு பண்ணாத. உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு. பெரியவங்களுக்கு மரியாதை கொடு, சரியா? ஓகே அங்கிள், ரொம்ப சாரி அங்கிள். பரவாயில்ல பரவாயில்ல, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். ஏசாமி கிட்ட போய் மன்னிப்பு கேளு, சரியா? கண்டிப்பா அங்கிள். சரி சரி, உங்க அப்பா தேட போறாரு. சீக்கிரம் வீட்டுக்கு போ. ஓகே அங்கிள், நீங்களும்
நீங்களும் பார்த்து போயிட்டு வாங்க. இனிமே அப்பா அம்மா சொல்றத மட்டும்தான் நான் கேட்பேன் அங்கிள். சரிடா, போயிட்டு வா சரியா? பாய் அங்கிள். பாய் பாய். முனுசாமி எங்ககிட்ட எதுவும் சொல்லாத சரியா? இல்ல, நான் அதை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேன் அங்கிள். சரி சரிடா, பாய் 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 பாய். குட்டீஸ், நீங்களும் கூட ஏசாமி பிள்ளைங்களா இருக்கணும். உங்க தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணணும் சரியா? பைபிள்ல ஒரு சூப்பரான வசனம் இருக்கு, என்ன தெரியுமா? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள்னு. அதனால நீங்களும் ஏசாமி பிள்ளைங்களா உங்க தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்துருங்க சரியா? இதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு சரியா? ஓகே குட்டீஸ், அடுத்த பப்பட் உலகத்துல உங்களை எல்லாத்தையும் நான் மீட் பண்றேன். பாய். என்ன பிள்ளைங்களா, பேசிருக்கேன்னா இன்னைக்கு விபிஎஸ் உடைய கடைசி நாள் இல்லையா? நான் இன்னைக்கு அங்கிள் கையில் நான் ப்ரைஸ் வாங்க போகிறேன். எனக்கு சூப்பர் ப்ரைஸ் வச்சிருக்கிறாரு. ஏன் சொல்லுங்க தெரியுமா? நான் 3 நாள் வந்தேன். நீங்கள் எத்தனை நாள் வந்திருக்கிறீங்க? 3 நாள் வந்தீங்களா? அப்போ அங்கிள் ப்ரைஸ் கொடுக்க போகிறார். சந்தோஷமாக இருக்கு, எனக்கு இன்னைக்கு ஜாலியாக இருக்குது. அது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு நாளைக்கு அது யார் வருது? எனக்கு பிள்ளைங்களா, நான் ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு ஊர்ல ராஜாண்டு ஒரு பையன் இருந்தான். பார்க்கலாமா? ஓசி பாசிமணி, நாங்கள் ஊராக போய் ஊசி பாசி மணி எல்லாம் விற்போம். எங்களுடைய சாப்பாடு என்ன சாப்பாடு தெரியுமா? நாங்கள் டெய்லி வேட்டையாடி காக்கா குருவி ஏதாவது பிடிச்சி சாப்பிடுவோம். இப்படி நாங்கள் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏசப்பா வந்தார். எங்களை பார்த்து நீங்களும் வாங்கன்னு கூப்பிட்டார். நாங்கள் யார் தெரியுமா? நாங்கள் யாரு? ராஜா இல்லை, ஊசி பாசி மணி விற்பாங்கல்ல அவங்க நாங்கள் தான். ஆனால் எல்லாத்தையும் ஏசப்பா நேசிக்கிறாரு, எல்லா ஜனத்தையும் நேசிக்கிறாரு. உங்களை நேசிக்கிறாரா? பார்க்கலாமா? எங்க என் மைனாவை பார்த்தீங்களா? மைனாவை காணாமே. மைனா பறந்துருச்சா? மைனா அது கிடையாது, என் மனைவி தான் மைனா. மைனா மைனா கூப்பிடுங்களேன். என்னங்க கூப்பிட்டீங்களா? ஆமாம், சீக்கிரம் வாங்க. இங்கே பாரு, பசங்களாம் பாரு எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு பார். கூப்பிடுங்க. என்ன வச்சா கூப்பிட்டீங்களா? ஆமாம், இங்கே வாங்க. இப்போ நம்ம ஏசப்பா எப்படி நம்மளை பிடிச்சாருன்னு பாட்டு பாடி பசங்களுக்கு சொல்லலாமா? சொல்லலாமண்ணா. என்ன சொல்ல போகிறீங்க? ஏசப்பா எப்படிப்பட்டவர்னு இந்த பசங்களுக்கு சொல்லித்தரலாமா? சொல்லலாம். சரி, வா போகலாம்.
நாளிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பதாக வெறுமையான உலகமாயிருந்தது. ஆண்டவர் இந்த உலகத்தை பார்த்தார். இந்த உலகத்தை உண்டாக்கும்படியாக திட்டத்தை இந்த வெறுமையான உலகத்தில் சூரியன், சந்திரன் எல்லாவற்றையும் உண்டாக்கி இந்த உலகத்தை மிகவும் அழகாக படைத்திருக்கிறார். உலகத்தை பார்த்தார், வெறுமையாய் இருந்தது. சூரியன், சந்திரன், மரம், செடி, கொடிகள் எல்லாவற்றையும் ஒன்றுமே இல்லாத ஒன்றை உருவாக்கினார். ஒவ்வொரு காரியமாய் உலகத்தில் படைத்தார். அற்புதமான உலகமாய் உண்டாக்கின தேவன் உலகத்தை ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினாலே படைத்தார். இது எதை காட்டுக்குதுன்னா, உலகத்தில் ஒன்றுமே இல்லாதத இந்த உலகத்தை படைச்சது யாரு? ஏசப்பா உலகத்தை என்ன பண்ணாரு? படைச்சார். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மரம், செடி, கொடிகள், மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றையும் தன் வார்த்தை என்ன பண்ண அழகாய் அவர் படைத்தார். இதே போல் ஆண்டவர் உருவாக்கி உலகத்தை அழகாக படைத்திருக்கிறார். உங்களையும் படைச்சது யாரு? உங்களை என்னை உண்டாக்கினது யாரு? ஏசப்பா. அப்போ ஏசப்பா பிள்ளைங்க ஏசப்பாவுக்காக வாழும் பொழுது பெரிய காரியத்தை செய்வார். இப்போ ரவுண்டாக உட்காருங்க பார்க்கலாம். ஊசிமணி பாசிமணி விப்போ சாமி, நாங்க ஒரு ரத்தங்கி காலம் கழிப்போ சாமி. பச்சைமணி பாலமணி விப்போ சாமி, நாங்க கண்ணி வச்சு குருவிகளை பிடிப்போ சாமி. ஊசிமணி பாசிமணி விப்போ சாமி, நாங்க ஒரு ரத்தங்கி காலம் கழிப்போ சாமி. பச்சைமணி பாலமணி விப்போ சாமி, நாங்க கண்ணி
இயேசு சாமி புடிச்சுட்டாரு சாமி தன்னோட பிள்ளைகளா மாத்திட்டாரு சாமியோ டியாலங்கடி 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 டியாலோ ஹாயாலங்கடி 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 ஹாயாலோ டியாலோ டியாலோ டிங்கிரி டிங்கிரி டியாலோ ஹாயாலோ ஹாயாலோ ஹாயாலங்கடி ஹாயாலோ ஊசிமணி பாசிமணி விப்போ சாமி நாங்க ஒரு தங்கி காலம் கழிப்போ சாமி பச்சைமணி பாலமணி விப்போ சாமி நாங்க கண்ணி வச்சு குருவிகளை பிடிப்போ சாமி மனசுக்குள்ள இடம் கொடுத்த சாமி இயேசு சந்தோஷமா வந்துட்டாரு சாமி என் மனசுக்குள்ள இடம் கொடுத்த சாமி இயேசு சந்தோஷமா வந்துட்டாரு சாமியோ டியாலங்கடி 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 டியாலோ ஹாயாலங்கடி 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 ஹாயாலோ டியாலோ டியாலோ டிங்கிரி டிங்கிரி டியாலோ ஹாயாலோ ஹாயாலோ ஹாயாலங்கடி ஹாயாலோ ஊசிமணி பாசிமணி விப்போ சாமி நாங்க ஒரு தங்கி காலம் கழிப்போ சாமி பச்சைமணி பாலமணி விப்போ சாமி நாங்க கண்ணி வச்சு குருவிகளை பிடிப்போ சாமி நல்ல கை தட்டுங்க. ஏசப்பா உங்களையும் நேசிக்கிறாரு. ஏசப்பா சிறு பிள்ளைகளை ரொம்பவும் நேசிக்கிறாரு. துப்பாக்கி கையில் எடுத்து தொட்டாவ பையில் எடுத்து காக்காவ தேடிக்கிட்டு மரமா திரிஞ்ச சாமியே துப்பாக்கி கையில் எடுத்து தொட்டாவ கையில் எடுத்து காக்காவ தேடிக்கிட்டு மரமா திரிஞ்ச சாமி எங்களை தேடி வந்தார் இயேசு சாமி தன் உயிரை கொடுத்து எங்களை மீட்டார் சாமி ஆனா எங்களை தேடி வந்தார் இயேசு சாமி தன் உயிரை கொடுத்து எங்களை மீட்டார் சாமியோ டியாலங்கடி 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 டியாலோ ஹாயாலங்கடி 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 ஹாயாலோ டியாலோ டியாலோ டிங்கிரி டிங்கிரி டியாலோ ஹாயாலோ ஹாயாலோ ஹாயாலங்கடி ஹாயாலோ ஊசிமணி பாசிமணி விப்போ சாமி நாங்க ஒரு தங்கி காலம் கழிப்போ சாமி பச்சைமணி பாலமணி விப்போ சாமி நாங்க கண்ணி வச்சு குருவிகளை பிடிப்போ சாமி ஊசிமணி பாசிமணி விப்போ சாமி நாங்க ஊரூரா தங்கி காலம் கழிப்போ சாமி பச்சைமணி பாலமணி விப்போ சாமி நாங்க கண்ணி வச்சு குருவிகளை பிடிப்போ சாமி காடை பூடிப்போம் கௌதாரி பூடிப்போம் கொக்கு பூடிப்போம் காட்டு பூனை பூடிப்போம் ஆனா எங்களை இயேசு சாமி பிடிச்சிட்டாரு சாமி தன்னோட பிள்ளைகளா மாத்திட்டாரு சாமி எங்களை இயேசு சாமி பிடிச்சிட்டாரு சாமி தன்னோட பிள்ளைகளா மாத்திட்டாரு சாமியோ டியாலங்கடி 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 டியாலோ ஹாயாலங்கடி 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 ஹாயாலோ டியா